இப்போ மக்கள்ல வந்து இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா எல்லாருக்குமே டெய்லி ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு தான் இருக்குது. ப்ராப்ளம் இல்லாதவங்க யாருமே இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் ஃபார் ஷுர். அதெல்லாம் ஒரு காலம் முன்னாடி யார் ஸ்டேஷன் போவா, யார் கோர்ட்டுக்கு போவா, யார் லைக் எப்படி எப்படி நமக்கு ஒரு பிரச்சனை நடந்ததுன்னா வெளியே போனால் ப்ராப்ளம் ஆகிடுமா, குடும்பம் மானம் போயிடும், கௌரவம் போயிடும் அப்படின்னு நினைக்கிற பீரியட்ஸ் எல்லாம் இருந்தது. ஸ்டேஷன் பக்கம் அவ்வளோவா போகாத பீப்புள் எல்லாமே. பட் இன்றைக்கி அவங்களுக்கு நடக்கிற விஷயங்கள் ஆஃப்டர் லைக் காலங்கள் நிறைய மாறின அப்புறம், நிறைய அப்டேஷன் அவேர்னஸ்க்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, பீப்புளுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. என்னென்னா, ஒரு ப்ராப்ளம் நமக்கு நடக்குது அப்படின்னும் போது நம்ம கண்டிப்பாக ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணணும், நமக்கான ஒரு தீர்வை நமக்காக நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு கண்டிப்பாக ஒரு அவேர்னஸ் எல்லாருக்குமே வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கும் போது ஃபஸ்ட்டு எல்லாருமே நம்ம பண்ணுற விஷயம், எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் நமக்கு ஒரு இன்சிடென்ட் நடக்குது, நமக்கு ஏதாவது ஒரு இஷ்யூஸ் வருது, யாராலையாவது நமக்கு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் நடக்குது அப்படின்னும் போது கண்டிப்பாக எல்லாரும் செய்ய வேண்டிய முதல் விஷயம் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுவோம் நம்ம. ஓகேவா? அப்படி இருக்கும் போது நம்ம வீடு ஒரு லொக்காலிட்டி, ஒரு ஏரியாவில் இருக்குது அப்படின்னா அந்த பர்டிகுலர் லொக்காலிட்டியோட ஜூரிஸ்டிக்ஷனில், அதாவது எஸ்ஓசின்னு சொல்லுவோம், ஜூரிஸ்டிக்ஷனில் எந்த போலீஸ் ஸ்டேஷன் இருக்கோ அந்த போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணணும். இப்போ நம்ம போலீஸ் ஸ்டேஷன் வரும்போது நமக்கு பார்க்கும்போது கேட்டகரிஸ் ஆஃப் ஸ்டேஷன்ஸ் வரும். நமக்கு க்ரைம் இருக்குது, லா அண்ட் ஆர்டர் இருக்குது, ஸோ லேண்ட் ரிலேட்டட் இஷ்யூக்கு தனியாக ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பண்ணுவோம். விமன் ரிலேட்டட் இஷ்யூ எக்ஸ்க்ளூசிவாக பார்த்தோன்னா மேரேஜ்க்கு அப்புறம் இல்லை சின்ன குழந்தைங்க விமன் ரிலேட்டட் இஷ்யூ எதுவும் இருந்தாலும் நம்ம ஆல் விமன் போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுவோம். இது ஃபர்ஸ்ட் விஷயம். செகண்ட், நம்ம பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, சில நமக்கு டிஸ்ட்ரிக்ஸில் மெட்ரோபாலிட்டன் ஏரியாஸ்லாம் பார்த்தோன்னா நமக்கு எப்படி ஆகும் ஃப்ளோ பார்த்தீங்கன்னா, கமிஷனர், ஜாயின்ட் கமிஷனர், தென் டெபுட்டி கமிஷனர், அசிஸ்டன்ட் கமிஷனர், இன்ஸ்பெக்டர், இந்த ஃப்ளோ வரும். சில இடத்துல நமக்கு எஸ்பி, சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ், அந்த கேட்டகரி ஃப்ளோ வரும் நமக்கு. ஸோ யாராக இருந்தாலும் நம்ம பண்ண போகிற முதல் விஷயம் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணணும். என்ன இன்சிடென்ட் நடந்ததோ ஒன்று விடாமல் டீட்டெயில்டாக ஒரு கம்ப்ளைண்ட்டை ஃபஸ்ட் நம்ம டிராஃப்ட் பண்ணணும். ஏன்னா நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கம்ப்ளைண்ட் தான் நமக்கு பேஸ் டாக்குமெண்ட். நாளைக்கு நம்ம என்ன ஃபாலோ பண்ணணும், என்ன ஒரு எப்படி சொல்கிறது ஸ்டெப்பை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னாலுமே ஃபஸ்ட்டு விஷயம் கம்ப்ளைண்ட்டோட காப்பியை வச்சு தான், அதில் இருக்க மேட்ரை வச்சு தான் அடுத்தது செக்ஷன்ஸ் கொண்டு போகிறதோ, எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறதோ, அதை வச்சு சார்ஜ் ஷீட் போடுறது, கோர்ட்டில் கேஸ் எடுத்துகிட்டு போகிறது எல்லாமே பண்ணுவாங்க. இது when it comes to police station. நம்ம டைரெக்டாக கோர்ட்டில் ஃபைல் பண்ணுறது தட் இஸ் அ செப்பரேட் கேட்டகரி. ஃபஸ்ட்டு நம்ம போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கும் போது எல்லாருக்கும் கொடுக்குற ஒரு விஷயம் என்னென்னா, சிஎஸ்ஆர்னு ஒன்று கொடுப்பாங்க. விச் மீன்ஸ் அந்த ஸ்டேஷனில் நான் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதுக்கான ஒரு அக்னாலஜ்மெண்ட் காப்பி நமக்கு கொடுப்பாங்க. தட் இஸ் கம்யூனிட்டி சர்வீஸ் ரெஜிஸ்டர் அப்படிங்கிறத கொடுப்பாங்க. அந்த சிஎஸ்ஆரை நீங்கள் தாராளமாக கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா கேட்டு வாங்கலாம். விச் மீன்ஸ் நான் உங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன், அதுக்கு எனக்கு ஏதாவது ஒரு அக்னாலஜ்மெண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி. அந்த சிஎஸ்ஆரை வாங்குறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு படித்து பார்த்து சைன் பண்ணி வாங்க ஸ்டேஷனில். ஏன்னா நீங்கள் கொடுத்த மேட்டர்ஸை அதில் என்ன ரீசன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க சிஎஸ்ஆரில், அது மென்ஷன் ஆயிருக்கான்னு ஒன்ஸ் பார்த்துட்டு சைன் பண்ணிவிட்டு வாங்குங்க. ஏன்னா ஒன்ஸ் நம்ம ஒன்றுத்தில் சைன் பண்ணிட்டோம் அப்படின்னாலே விச் மீன்ஸ் அது கரெக்டாக இருக்குன்னு நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு அர்த்தம். ஸோ மொதல் விஷயம் ஓகே, சிஎஸ்ஆர் போகுது. அதுக்கப்புறம் நம்ம ஒருத்தர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்போம், ஆப்போசிட் பார்ட்டியை என்கொயரிக்கு கூப்பிடுவாங்க. ஓகேங்களா? அது ஸ்டேஷன்லேருந்து சம்மன் அனுப்பி என்கொயரிக்கு கூப்பிடுவாங்க. என்கொயரி போயிட்டே இருக்குது, நம்ம சைடு எல்லாமே விசாரிச்சுட்டாங்க, அந்த பர்சன் என்கொயரிக்கு வரல அப்படிங்கிற பட்சத்தில் டைரெக்டாக போலீஸ் என்ன பண்ணுவாங்கன்னா எஃப்ஐஆர் ஃபைலிங்காக போவாங்க. ஓகே, எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண அப்புறம் அதுக்கப்புறம் சார்ஜ் ஷீட், அந்த ப்ராசஸ். ஓகே, இது கரெக்டாக வேலை செஞ்சு கரெக்டாக எடுத்துகிட்டு போனால் இந்த ப்ராசஸ். வாட் ஆஃப் டிலே ஆகுது? இப்போது எல்லாருமே சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, காமன் பீப்புள் பர்ஸ்பெக்டிவில் யார் ஸ்டேஷன்லாம் அலையிறது, அங்கே போனோன்னா அங்கே வேற நம்மளை இன்னும் அலைய விடுவாங்க, எதுக்கு நம்ம போகணும், நம்மளே பேசி முடிச்சுக்கலாம், இல்லை இங்கே அலையிற விஷயத்துக்கு இங்கே போயிட்டு வர செலவுக்கு பேசாமல் இந்த பிரச்சனை நான் அப்படியே விட்டுருவேன் அப்படின்னு நிறைய பீப்புள் யோசிப்பாங்க. அப்படி இனிமேல் யாருமே தயவு செஞ்சு யோசிக்க வேண்டாம். ஏன்னா அதுக்கான வழிகள் தெரியும் போது கண்டிப்பாக நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம தாராளமாக கேள்வி கேட்கலாம். நீங்கள் நார்மல் ப்ராசஸை விட்டுருங்க. இப்போ நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், எனக்கு சிஎஸ்ஆரும் கொடுக்கல, எஃப்ஐஆர் கொடுக்கல, எதுவுமே பண்ணலை அப்படின்னும் போது தாராளமாக அந்த பர்சன் கோர்ட்டை அப்ரோச் பண்ணலாம். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்று தான், கம்ப்ளைண்ட் அந்த ஸ்டேஷனில் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு சிஎஸ்ஆர் காப்பியை மட்டும் வாங்கி வச்சுக்கோங்க. அந்த சிஎஸ்ஆர் காப்பியை வச்சு நம்ம டேரெக்டாக கோர்ட்டில் போயிட்டு டைரக்ஷன் அப்படின்னு ஒன்று போடலாம். அது மெஜிஸ்ட்ரேட் கோர்ட்லேயும் போடலாம், ஹை கோர்ட்லேயும் நம்ம போடலாம்.
156 clause 3ல இங்கே போகலாம், 482ல நம்ம அங்கே எடுத்துகிட்டு போகலாம். ஸோ போடுறப்போ என்ன ஆகும் அப்படிங்கிற பட்ஜெட்டில் நம்ம என்னன்னு சொல்லி கோர்ட்டில் கேட்போம் அப்படின்னா, நான் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணி இவ்வளோ நாள் ஆச்சு, எனக்கு வெறும் சிஎஸ்ஆர் தான் கொடுத்துருக்காங்க, 6 மாதம் ஆச்சு, 1 வருஷம் ஆச்சு, இதன் பேரில் எந்த என்கொயரியும் பண்ணலை, எந்த நடவடிக்கையும் எடுக்கலை, எனக்கு எஃப்ஐஆரும் கொடுக்கல அப்படின்னு நம்ம வேலிட் ரீசன் எல்லாத்தையுமே ஸ்டேட் பண்ணி த்ரூ அ லாயர் வந்துட்டு நீங்கள் போயிட்டு கோர்ட்டில் டைரக்ஷன் கேட்கலாம். அப்போ கோர்ட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீங்கள் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே உண்மையாக இருக்கும் பட்சத்தில், ஓகே, நீங்கள் சப்போர்ட்டிவாக கொடுக்குற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே உண்மையாக இருக்கும் பட்சத்தில் கோர்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்கள் இதுக்கு முன்னாடி யார் யார்கிட்டலாம் கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்களோ அவங்க எல்லாருக்குமே கோர்ட் வந்து ஒரு காப்பி, ஆர்டர் காப்பி அனுப்புவாங்க. என்ன அனுப்புவாங்கன்னா, இந்த கம்ப்ளைண்ட் மீது தீர விசாரித்து எஃப்ஐஆர் போடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒரு ஆர்டர் கொடுப்பாங்க. ஸோ விச் மீன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆர்டர் காப்பி போச்சு அப்படின்னாலுமே போலீஸ் வேலை செஞ்சு தான் ஆகணும். பிகாஸ் அவங்க அந்த வேலை செஞ்சுட்டு அவங்க என்ன பண்ணாங்களோ அந்த ரிப்போர்ட்டை வந்து அவங்க கோர்ட்டில் சப்மிட் பண்ணணும். ஓகே, இது ஒரு விஷயம். எனக்கு வேலை செய்யலை, நான் வேலை செய்ய வச்சுட்டேன். ஓகேங்களா, ஒன்று. ரெண்டாவது வந்துட்டு தப்பாக எஃப்ஐஆர் போடுற ஒரு லைக் நிறைய கேசஸுமே நமக்கு இருக்குது இல்லையா? போய்ட்டு ஒருத்தவங்க போய் நம்ம மேலே கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க, ஏதோ ஒரு ரீசனால் சரியாக விசாரிக்காமல் ஏதோ பண்ணாததுனால நம்ம மேலே தப்பாக வந்து எஃப்ஐஆர் போட்டுட்டாங்க. விச் மீன்ஸ் ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து எஃப்ஐஆர் போட்டுட்டாங்க அப்படின்னா அப்பயும் நீங்கள் வந்து பயப்பட வேண்டாம், தாராளமாக நீங்கள் வந்து கோர்ட்டை அப்ரோச் பண்ணலாம். விச் மீன்ஸ் குவாஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது நமக்கு 482 செக்ஷனில் ஹைகோர்ட்டில் போயிட்டு இந்த மாதிரி உங்ககிட்ட என்னென்ன எவிடன்சஸ் இருக்கோ அது எல்லாமே த்ரூ அ லாயர் அப்ரோச் பண்ணி நீங்கள் அந்த எவிடன்சஸ் எல்லாமே பெட்டிஷன் டிராஃப்ட் பண்ணி கோர்ட்டில் சப்மிட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இந்த கம்ப்ளைண்ட்ஸ் எம்எல் கொடுத்துருக்க அலிகேஷன்ஸ் குற்றச்சாட்டு எல்லாமே பொய்யானது, அதனால் வந்துட்டு இன்னும் சார்ஜ் ஷீட் போடலை, இல்லை சார்ஜ் ஷீட் போட்ட அப்புறம் நீங்கள் கோர்ட்டுக்கு போயிட்டு இல்லை இது எல்லாமே தப்பு, இதுக்கான ப்ரூஃப் எவிடன்ஸ் என்கிட்ட இருக்குது அப்படின்னு நீங்கள் கோர்ட் அப்ரோச் பண்ணி நீங்கள் குவாஷ்க்கு கேட்கலாம். அதை விசாரிச்ச அப்புறம் ஜட்ஜஸ் வந்துட்டு எஸ் நீங்கள் சொல்கிற பாயிண்ட்ஸ் எல்லாமே வேலிடாக இருந்தது, அது ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட்டாக இருந்தது அப்படின்னா they'll give a order for the quash, which means அந்த கேஸில் நீங்கள் no more liable. ஸோ இனிமேல் எந்த பிரச்சனைகள் நடந்தாலும் உங்கள் மேலே ஒரு விஷயம் தப்பாக யாராவது குற்றச்சாட்டிட்டாங்க அப்படின்னா அதுலேருந்து நீங்களும் வெளியே வரலாம். இல்லை நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்க, உங்களுக்கு வேலையே நடக்கலை அப்படிங்கிற பட்சத்துலையும் வந்துட்டு நீங்கள் போய் கோர்ட் அப்ரோச் பண்ணலாம். இங்கே பண்ண வேண்டியது என்ன ஒரே விஷயம் அப்படின்னா, நீங்கள் இப்போது இன்ஸ்பெக்டர் கிட்ட கொடுக்குறீங்க கம்ப்ளைண்ட், அவங்க உங்களுக்கு வேலை செய்யலைன்னா நெக்ஸ்ட் நீங்கள் அவங்களோட ஹையர் அத்தாரிட்டியை பார்க்கணும். நீங்கள் அதோட ஸ்டாப் ஆகிடக்கூடாது. அடுத்து அசிஸ்டன்ட் கமிஷனரை பார்க்கணும், இல்லை டிசியை பார்க்கணும், ஜேசி பார்க்கணும், இல்லைன்னா கமிஷனர் ஆஃபீஸ் போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்கல்ல, அப்போ உங்களுக்கு ஒரு சிசி நம்பர் போட்டு உங்களுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப் தருவாங்க. அதை நீங்கள் சேஃபாக வச்சுக்கணும். மொதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஓகே கமிஷனர் ஆஃபீஸ் போகிறோம், எல்லா இடத்துலையும் போய் கம்ப்ளைண்ட்ஸ் கொடுக்குறோம், எதுக்குமே உங்களுக்கு ரிப்ளை இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த கம்ப்ளைண்ட் காப்பியை நீங்கள் வந்து ஆர்பிஏடி அனுப்பணும். விச் மீன்ஸ் ரெஜிஸ்டர்ட் போஸ்ட் வித் அக்னாலஜ்மெண்ட் கார்டு. இதை வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்து உட்கார்ந்த இடத்துலேருந்து நீங்கள் வந்து பக்காவாக அந்த கம்ப்ளைண்ட்டை டிராஃப்ட் பண்ணி நீங்கள் எல்லாருக்கும் போஸ்ட்டில் அனுப்பலாம். நீங்கள் போஸ்ட் அனுப்பும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த அக்னாலஜ்மெண்ட் கார்டு வந்து உங்களுக்கு வரும். அந்த அக்னாலஜ்மெண்ட் கார்டை நம்ம கோர்ட்டில் ஃபைல் பண்ணுறோம் இல்லையா, டைரக்ஷன் கேட்டு, அப்போ அது கூட அட்டாச் பண்ணி நம்ம வந்து ஃபைல் பண்ணுவோம். விச் மீன்ஸ் நான் நேர்லையும் போய் பார்த்துருக்கேன், அதுக்கான ஸ்லிப்பும் என்கிட்ட இருக்குது, நான் ரெஜிஸ்டர்ட் போஸ்ட்லேயும் அவங்களுக்கு அனுப்பியிருக்கேன். கிட்டத்தட்ட 3 மாதமா 6 மாதமா 1 வருஷமாக நான் அலைஞ்சிட்ருக்கேன். பட் எனக்கு எந்த விஷயத்தினால போலீஸ் டிலே பண்ணுறாங்கன்னு தெரியலை அப்படின்னு நீங்கள் போயிட்டு கொடுக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக ஜட்ஜ்கிட்ட இருந்து உங்களுக்கு வந்து அது ஃபேவரபுளாக ஆர்டர் வரும். என்ன வரும் அப்படின்னா, இதை வந்து இதன் பேரில் உடனே விசாரித்து ஒரு டைம் ஸ்பெசிஃபிக் லிமிட் கொடுப்பாங்க. இவ்வளோ நாளுக்குள்ளே எஃப்ஐஆர் போடுங்க, இல்லை அடுத்த ஸ்டெப் ப்ரொசீட் பண்ணுங்க அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எந்த விஷயத்துக்காக பாதிக்கப்பட்டீங்களோ அந்த விஷயத்துலேருந்து ஃபார் ஷுர் கண்டிப்பாக உங்களுக்கான தீர்வு கிடைக்கும். ஓகே, இது எல்லாமே போயிட்டுருக்கு. இப்போ இன்னும் சில பேர் சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, போலீஸே என்னை ரொம்ப திட்டுறாங்க, நான் ஸ்டேஷன் போனாலும் என்னை இல்ட்ரீட் பண்ணுறாங்க. சரியாக வேலை செய்கிற போலீஸ் இருக்க தான் செய்கிறாங்க, பட் இருந்தாலும் ஒரு சில பேர் இப்படியும் இருக்காங்க, என்னை இந்த மாதிரி இல்ட்ரீட் பண்ணுறாங்க, என்னை வந்து தேவையில்லாமல் வந்துட்டு என்னை ஹராஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நிறைய பேர் நம்ம சொல்லி கேட்டிருப்போம் இல்லையா? அந்த மாதிரி இருக்கவங்க வித் நோ ஃபர்தர் டிலே நீங்கள் தாராளமாக யூ கேன் அப்ரோச் லைக் ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். ஓகே, அங்கே போயிட்டு ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனில் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா, இந்த ஸ்டேஷனில் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், இந்த மாதிரி இவ்வளோ விஷயங்கள் போயிட்டு நான் வந்துட்டு அலைஞ்சிட்ருக்கேன், என்ன போலீஸே இந்த மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய்ட்டு அங்கே கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணலாம். பண்ணும்போது ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்லேருந்து இந்த பர்டிகுலர் ஆஃபீஸரை கூப்பிட்டுட்டு என்கொயரி பண்ணுவாங்க. பண்ணும்போது உங்களுக்கான சொல்யூஷன்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இனிமேல் ஒரு விஷயத்தில் நம்ம பாதிக்கப்படுறோம் அப்படின்னா அதுக்கான வழிகள் தெரியாமல் தான் நம்ம அமைதியாக இருக்கும். ஸோ இந்த வழியெல்லாம் நம்ம ப்ராப்பராக, அதுவும் இன்னொரு விஷயம் வந்து டைம்லி ஃபாலோ பண்ணணும். ஏன்னா நம்ம என்ன சொல்லுவோம், டிலேட் ஜஸ்டிஸ் இஸ் டினைட் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு விஷயம் நடக்குதா வித் நோ ஃபர்தர், ஐயோ இப்போ பண்ணிக்கலாம் அப்போ பண்ணிக்கலாம்னு யோசிக்காதீங்க. அந்த ஒரு சீரியஸ்னஸ் இருக்கும் போதே ஒரு விஷயங்கள் நீங்கள் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கான தீர்வு வந்து கண்டிப்பாக கிடைக்கும்.